போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான், எம்மா குடுக்கவா, ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல குடுக்காதன்னு சொல்லணும். இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 குடுத்துதான்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க. நாசமா போறவனே, நீ குடு குடு குடு. யாரு என்னடா குறை? அடா தேனடா. என்னது அடையா? டேய் டேய் என்னடா வாந்திடு என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, ஹெல்ப் ஹெல்ப். ஹனி இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓடி போய் லெமன் சோடா வாங்கி வரியா? போடா அறிவு கட்ட முண்டோம். அவன் என் மூஞ்ச பார்த்து தானே வாந்தி எடுக்கிறான். வாட் டு யூ மீன்? திரும்ப காட்டு, திரும்ப. ஓ மை காட். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு. இப்ப எல்லா பொண்டாட்டியையும் பார்த்தா ஆம்பளைங்களுக்கு பேய் மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க, பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க. ஆனா பொண்ணுங்க எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய கணவனை பார்த்தா சாமி மாதிரி தெரியுங்க. ஏங்க இந்த சீரியல் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்குல்ல? என்ன பாக்காதே சொல்றீங்க? பார்த்து சொன்ன முடியும், நான் என்ன வேறையா சொல்ல முடியும்? ஓனர் பொண்டாட்டி டெய்லி அரிசி தான் போடுற, இன்னைக்கு சோறு போறண்டி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்குன சோறு தான் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லடி போடு. சரி நாளைக்கு இதே நேரத்துல கேளு, இப்பதான் ஆக்கி இறக்கி வச்சுட்டு வந்தேன். மாமா நயன்தாராவோட ஃபர்ஸ்ட் படம் என்ன மாமா? சரத்குமார் சார் கூட ஐயா படம்மா. சுந்தரியோட பிறந்த நாள் எப்ப மாமா? ஜூலை 5மா. எங்க அக்காவுக்கு பிறந்த நாள் எப்ப மாமா? மார்ச் 20. முன்னாடியாச்சு உனக்கு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். யோ என் ஆயுள் அதிகமாக்க நான் என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் ஓடுனா நம்ம ஆயுள் 20 நிமிஷம் அதிகமாகுமா, ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி 5 கிலோமீட்டர் ஓட 30 நிமிஷம், 20 நிமிஷம் ஆயுள் கிடைக்க நான் 30 நிமிஷம் வேஸ்ட் பண்ணணுமா? அட போயா. வீடு ஓனரே, இவளுக்கெல்லாம் ஆயுள் அதிகமான நமக்கு தான்டா பிரச்சனை. அண்ணா அம்மா ஒரு 100 ரூபாய்க்கு கறி கேட்டாங்க, காசு நாளைக்கு தராங்களாம். ஏமா உங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் கடன் கேட்டுக்கிட்டு. இப்பதான் கடையை திறந்தேன், போயிட்டு சாயங்காலம் வா. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. நீங்க மட்டும் இப்ப எனக்கு கறி தரலன்னா நீங்க மாமிக்கு ஃப்ரீயா கறி தரீங்கல்ல, அது உங்க பொண்டாட்டிகிட்டே சொல்லிடுவாங்களாம். ஒரு நிமிஷம் நில்லுமா. டேய் டக்குன்னு பாப்பாவுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு கறி போட்டு கொடு. மாமி மட்டும் நல்லதா. ஏன் பிள்ளை, என் மேல உனக்கு பாசம் அதிகமா இல்ல நம்ம பையன் மேல உனக்கு பாசம் அதிகமா? இதுல என்ன சந்தேகம்? நம்ம பையன் மேலதான் எனக்கு பாசம் அதிகம். இல்ல நீ போய் சொல்ற. எப்படி சொல்றீங்க? உன் ஃப்ரெண்டு கூட நம்ம பையனை தனியா வெளியே விடுவ, உன் ஃப்ரெண்டு கூட என்ன நீ தனியா வெளியே விடுவியா? என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் பேர் என்னங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம்? சொல்லுங்களேன். லட்சுமி. முழு பேரை கேட்டேன். அனந்தலட்சுமியா? இல்ல. கஜலட்சுமியா? இல்ல. சந்தானலட்சுமியா? இல்ல. பின்ன தரித்திரலட்சுமியா? நீயே சொல்லி தொலை. என் பேரு தனலட்சுமி. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றா, அவ பேரை மட்டும் எப்படி வெள்ளைமான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் இந்த எப்படி பிடிக்கிறியா? கையெடு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற வழி. அந்த மதுரை வீர வாழ்க்கையில ஒரு வெள்ளையம்மா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளையம்மா பூந்துட்டாளோன்னு பயமா இருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவங்களை பாருங்களே, கையை இறுக்கி பிடிச்சுக்குவான், ஏன்னா விட்டா ஓடிடுவா. ஒன்னா ஏறுவான், ஒன்னா இறங்குவான், ஒன்னா வருவான், ஒன்னு எல்லாம் ஒன்னாதான். 6 மாசம் ஆகட்டுமே. 6 மாசம் ஆகட்டுமே, கை லைட்டா வரும். டிரைவருக்கு முன்னாடி போக செத்துருவான், பேனது உட்காரு. ஆனா நாட்டுக்கோழி எவ்வளோ? நாட்டுக்கோழி ஒரே ஒரு கோழி தாம்மா இருக்கு, 600 ரூபா வரும். வேணுமா? 600 ரூபாயா? பிராய்லர் கோழி? பிராய்லர் கோழினா 200 ரூபா வரும். 200 ரூபா தானா? அண்ணா நாட்டுக்கோழி முடியெல்லாம் பிச்சு பிராய்லர் கோழி மேல ஒட்டி தரீங்களா? எக்ஸ்ட்ரா 10 ரூபா தரேன். கண்டி நாய, நீ 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால நாட்டுக்கோழி முடியெல்லாம் பிச்சு பிராய்லர் கோழி மேல ஒட்டி தரணுமா? போவேன். அண்ணாச்சி 10 ரூபா சிக்கன் 65 மசாலா கொடுங்க. சிக்கன் 65 தோத்தரமா? ஏமா இந்த பாக்கெட்டு கொஞ்சம் பிஞ்சு இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல அண்ணாச்சி கொடுங்க. பரவாயில்லையா? சரிம்மா. இந்த மாதிரி கஸ்டமர் ஒரு நாளைக்கு 4 பேர் வந்தா போதும். இந்தாமா. இந்தாங்க அண்ணாச்சி. என்ன காசு திரும்ப மசாலாவே கொடுக்குற? இது போதும் அண்ணாச்சி, போயிட்டு வரேன்.
மாமா இனிமே நான் போனே பேச மாட்டேன். ஏண்டி போன் உடைஞ்சு போச்சா? இல்லடி. தொலைஞ்சு போச்சா? இல்லடா. அப்புறம் ஏன்டி போன் பேச மாட்டேன்? அதான் என் கூட பேச நீங்க இருக்கீங்களே. உருட்டு. வா வாயி வாம் புருஷன் வாம் குடும்பம் நல்லா உருட்டு. அண்ணா என் பொண்ணு பிறந்த நாளுக்கு ஒரு 40 ஆடு தேவைப்படுது, உங்கள்கிட்ட வாங்கிக்கலாமா? 40 ஆடா? ஆகா, ஆட்டுக்கு 1000 ரூபா லாபம் வச்சாலும் 40 ஆட்டுக்கு 40,000 லாபம் வருதே. வாங்கிக்கலாமா? 40 ஆடு தானே, நம்மள்ட்ட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆடு என்னைக்கு தேவைப்படுது? ஆடு அடுத்த மாசம் தான் தேவைப்படுது. 1/2 கிலோ கறி தான் இப்ப தேவைப்படுது. சாம்பிள் கொடுத்தீங்கன்னா. ஒருத்தவனை நம்ம ஏமாத்தணும். அண்ணாச்சி பழைய நோட்டு புக்கெல்லாம் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? ஸ்கூல் முடிஞ்சாலே எனக்கு இது ஒரு பெரிய தலைவலி. காலையிலேருந்து 40 பேர் வந்து கேட்டு போயிட்டான் உன்ன மாதிரி. அண்ணாச்சி பழைய நோட்டு இருக்கு, புக்கு இருக்கு. எனக்கு கடை இரும்பு கடை இல்லம்மா, மல்லிகை கடை. போய் இரும்பு கடையில் போடுங்க போங்க. பழைய இரும்பு கடை அங்கே வச்சிருக்கான் ஒருத்தவன். போ. சரி சரி கோவப்படாதீங்க அண்ணாச்சி, அரியா புள்ள தெரியாம கேட்டுட்டோம். எத்தனை பேர் தான் நானும் காலையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாவம் புள்ள அந்த ஆளு, நல்ல மனுஷன். ஒரு வாயாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடு படுறாரு. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருங்க அது? நான் தான். யோ எனக்கு 1 லட்சம் பணம் வேணும். 1 லட்சமா? ஏண்டி? மேல படிக்கலான்னு இருக்கேன். பரவாயில்ல, நீ கீழே உட்காந்து படி. யோ நான் மேற்படிப்பு படிக்கணும். என்ன திடீர்னு? படிச்சு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு நல்ல இடம் வாங்கணும். இடம் வாங்கி ஒரு கோழி பண்ணை வச்சு செட்டில் ஆகணும். அட மாங்கா மடச்சி, இப்பவும் கோழி பண்ணை தானே வச்சிருக்க? ஆமால, அப்ப ஆட்டு பண்ண வைக்கணும். அவளை அடிச்சு விரட்டா. அவன் ஆட்டை வித்துதான் கோழி பண்ணையே வச்சான்.